அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே கத்தாரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கோதுமை ரவை கிடச்சிது. இப்போ இதை ஒரு கப் எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு சின்ன சைஸில் ரவை கிடைக்கும். இப்போ ரவையை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையை போக விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இந்த கோதுமை ரவை கிச்சடியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும்தான் இப்போ இருக்குது. தக்காளியை சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக அப்போ தான் அது மசிஞ்சு வரும். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸு கேரட்டு, ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒரு காய்கறியை எண்ணெயிலேயே ஒரு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். ஸோ தட் 50% இந்த காய்கறி வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி ஒரு அளவுக்கு வெந்திருக்குது. இன்றைக்கி 1 கப்பு ரவை தான் நான் சேர்த்துருக்குறேன். 1 கப்பு ரவைக்கு ஒரு 3லேருந்து 3.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸுக்கு இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சம்பா கோதுமை ரவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரவா கிச்சடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். கடைசியில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கோதுமை ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா உதிரியாகவே வெந்து வரும். இந்த அளவு கரெக்டான தண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த முழு கோதுமை ரவாவில் நமக்கு நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இதில் உருளைக்கிழங்கு நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான காய்கறியை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக விடலாம். கடைசியாக கொஞ்சமாக விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வெந்து வந்துருச்சு. சம்பா கோதுமை ரவை ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதில் காய்கறி சேர்த்துருக்கோம். அப்புறம் சம்பா கோதுமை ரவையில் இருக்கிற ஃபைபர் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் ரொம்பவே ஒரு நியூட்ரிஷியஸான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.